வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ரேண்டமான வீடியோவா இருக்க போகுது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டா கண்டிப்பா இருக்கும் வீடியோ. மறக்காம பாக்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம என்ன டாபிக் எடுத்து பேசலாம்னு வந்தோம்னா, ஸ்பைடர்மேன் ரிவ்யூ சின்னதா பாத்துருவோம். ஓகே நண்பர்களே, ஸ்பைடர்மேன் பார்த்தவங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப கிரவுண்டடா இருந்துச்சு. நான் பார்க்கல, ரிவ்யூ மாதிரி கிடையாது, ஒரு ப்ரீவியஸ் தாட்ஸ் மாதிரி. சொன்னவங்க வரைக்கும் பார்த்தா ரொம்ப கிரவுண்டடா இருக்கு. அப்புறம் பழைய ஸ்பைடர்மேன் மாதிரி இல்லை, ஃபார் அவே ஃபார் ஃப்ரம் ஹோம் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு மாதிரி கிரவுண்டடா இருக்கு. ரொம்ப ட்ராமா அதிகமாக இருக்கு படத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் படம் பார்க்கல, படம் பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றது அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோவையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த மூணுத்தையும் மறக்காம யோசிக்காம கண்ணு மூடிட்டு டப்புன்னு அழுத்தி விட்டுருங்க. வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிஞ்ச் ஒர்த்தாக இருக்கும். பிஞ்ச் ஒர்த்னா என் வீடியோஸ்க்கு அடுத்த வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி வீடியோஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பிராங்க்ஸ்டர்ஸ் பற்றி பார்ப்போம். பிராங்க்ஸ்டர்ஸ்னா இந்த முன்னாடி சில பிராங்க்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. எப்படி யூடியூப் பிராங்க்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள பற்றின ஒரு சின்ன காணொலி தான் அது. இது வரைக்கும் உங்களுக்கு பிராங்க்ஸ்டர்ஸ் யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல. எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னு சில பிராங்க்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிராங்க்ஸ்டர் ராகுல் பிராங்க்ஸ்டர் வருவார். அதுக்கப்புறம் முன்னாடி பழைய இதுலலாம் ஃபன் பண்ணுறோம் விஜய் சித்து, அவங்க அந்த பிராங்க் ரொம்ப பிடிக்கும். இப்போ விஜய் சித்து விளாக்ஸ் நான் அதிகமாக விரும்பி பார்த்துட்ருக்கேன். இப்போ அவங்க வீடியோஸ்லாம் போட்டாங்கன்னா மொதல் வீடியோவை டக்குன்னு தொட்டு பார்த்துறது ப்ரீமியரிங்லேயே இப்போ போட்டுருவாங்க, அதிலே பார்த்து முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிஞ்ச் ஒர்த்தியாக பண்ணுறது அவங்க தான். இன்ஸ்டண்ட்டாக அவங்க வீடியோ வந்தாலே எதுவாக இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி பிராங்க்ஸ்டர் ராகுலும் விஜய் சித்தும் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச சில இதெல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம அவங்கள பற்றி எனக்கு தெரியாதவங்க யாராவது இருந்தாங்களான்னு பார்த்துப்போம். அப்புறம் 360ங்கிற பேரில் ஊறப்பட்ட பேர் இருப்பாங்க. 360 நாகை 360, சேலம் 360, இந்த மாதிரி 360ல பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் சிலது நல்லா இருக்கும், சிலது இந்த ஸ்கிரிப்டடாக இருக்கும். பிராங்கை ஸ்கிரிப்ட் பண்ணி அதை பிராங்க் பண்ணுவாங்க. அது எப்படி, அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரியல. உண்மையில பார்க்குறாங்களா இல்லை ஸ்கிரிப்ட்னு தெரிஞ்சு பார்க்குறாங்களா தெரியாமல் பார்க்குறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் தெரியும், ஸ்டார்டிங்கில் சில பேர் தெரியலனா கூட அவங்க போக போக ஸ்கிரிப்ட்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அது எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிப்பாங்க இல்லை பார்க்காம அப்படியே ஓகே நல்லா இருக்குது, இதுவும் ஒரு நல்லா இருக்குன்ட்டு எடுத்துப்பாங்களா? ஏன்னா பேசுறதும் சிலது காமெடியாக இருக்கும் அதில். பட் இருந்தாலும் ஸ்கிரிப்டடாக இருக்கனால ரொம்ப என்கேஜிங்காக இருக்காது. லைவ்லியா இருக்குமான்னு தெரியாது. பட் ஆனால் லைவ்லியா இல்லாமல் கூட சில பேர் அதை பார்த்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க போல. எனக்கு தெரில, நான் இது வரைக்கும் அது இந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ஸ்கிரிப்டடாக இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி போர் அடிக்கும். லைவ்லியாக இருந்தால் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த காரில் ஒருத்தர் பிராங்க் பண்ணுவார், பேர் மறந்து போச்சு, அது என்னன்னு சேனல் நேம் தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு அவர் பிராங்க் பண்ண வர கஸ்டமர் சீட்லாம் பிராங்க் பண்ணிட்டு இருப்பாரு. அது நல்லா இருக்கும் வீடியோஸு. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அந்த எங்கேஜிங்காக இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய எங்கேஜிங்கான கண்டென்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் நீங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுவோம். அப்போ வீடியோஸில் தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி ஒரு என்னென்ன பண்ணுமோ அதை இம்ப்ரூவ் பண்ணி டீட்டெயிலாக போகணும். பேக்ரவுண்ட் மாற்ற சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக பேக்ரவுண்ட் மாற்றுறேன். இந்த அளவுக்கு இந்த பேக்ரவுண்ட் செட்டப் பண்ணதே கொஞ்சம் பெரிய விஷயம். இதுக்கப்புறம் நிறைய பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னும் நிறைய கொடுப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி என்ன பிராங்க்ஸ்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, எப்பயுமே தத்துவத்தோட ஏதாவது தத்துவம் வச்சுருப்போம், தத்துவம் இல்லை, என்ன சொல்லலாம், தெய்வத்தினால் ஆகாதனில் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும், திருக்குறள் சொல்லிடுவோம். ஆமாம், அதனால தான் திருக்குறள் எடுத்து வந்தேன். அதாவது தெய்வத்தினாலே முடியாதது முயற்சி செஞ்சால் அந்த வேலை கண்டிப்பாக முடிஞ்சிடும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அவ்வளோ முடிஞ்சிடும். ஸ்மார்ட் ஒர்க்கு சேர்த்து தான், அதுக்கும் சேர்த்து தான் அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளோ போடுறோமோ அது முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறள் பிடிக்கும். ரொம்ப திருக்குறள் பிடிச்ச திருக்குறள் நிறைய திருக்குறள் படிக்கணும்னு ஆசை. ஆனால் அவ்வளோதான் திருக்குறள் படிக்கல. எனக்கு தெரிஞ்ச சில திருக்குறளை மட்டும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி திருக்குறள் இதுவும் ஒன்று.
அதனால உங்களுக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு பிடிச்ச திருக்குறளில் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றியும் நம்ம ஏதாவது வீடியோ வந்தால் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். உங்கள் மூஞ்சில் எடுத்து நிறுத்துற முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படியே நிற்கிது, ஏறவும் மாட்டேங்குது, இறங்கவும் மாட்டேங்குது. ஏன்னா இறங்கி இறங்கி ஏறிட்டு இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இருக்குது, மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட் இருக்குது, அது ரீச் ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து இதுக்கு பார்க்க முடியும். எனக்கு இந்த மாதிரி ப்ராங்க் பிடிக்கும் சொன்னால் உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ப்ராங்க் பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம மேற்கொண்டு அவங்க பற்றி பேசுவோம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். Until then, bye from signing off, VJ Bharatwaj. Bye.